இப்போ பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ட் ஒருத்தட்டுமே பார்த்தீங்கன்னா பிஆர் டீம் வச்சு வேலை பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பிஆர் டீம் வச்சு வேலை பார்க்குறாங்க இல்லையா அப்படிங்கிறத வந்து ஒவ்வொருத்தருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ஒரு பேட் டச் அப்படிங்கிற வந்து ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப நாளாகவே போயிட்டு இருக்கு. அது எதுக்காக எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டில். ஆக்சுவலாக பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து பிஆர் டீம் வந்து ஒவ்வொரு கண்டஸ்டனும் வச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஒவ்வொருத்தராக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்லும்போது கமருதீன் வந்து திரும்ப இதை வெளியில் கொண்டு வரார். பார்வதி வந்து என்ன பேட் டச் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால வந்து எனக்கு ரொம்பவே ஹேட் ஆச்சு. என்னால் அதுலேருந்து மூவ் ஆகவே முடியல. இப்போ வரைக்கும் அதையே தான் நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்னோட கேம் பிளே ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி வந்து நீங்கள் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே பார்வதி அதில் இன்டர்ஃபியர் ஆகி திரும்ப திரும்ப இதையே கொண்டு வந்துட்டு இருக்க, எத்தனை நாளைக்கு தான் இந்த இது கொண்டு வருவேன், எத்தனை எபிசோடுக்கு தான் நீ இதை கொண்டு வருவேன், திரும்ப திரும்ப பேசி எனக்கு ரொம்ப ஹேட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இல்லை எனக்கு இதில் ஒரு க்ளோசர் கிடைக்கணும், எல்லாருமே என்ன நினைப்பாங்க, நான் வெளியில் போனால் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். கமருதனும் பார்வதி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஒன்று க்ளோஸாக இருக்கிறாங்க இல்லைன்னா சண்டை போடுறாங்க. ஒரு முடிவு எடுக்காம அப்படியே போய்கிட்டே இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கமருதீன் வந்து அதே வார்த்தையை திரும்ப கொண்டு வராரு. இப்படி கமருதீன் பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்வதி வந்து பேச வராங்க. கொஞ்சம் வழியை விடு, அப்படின்னா தானே என்னால் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பெரிய பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருந்தார். உடனே சாண்ட்ரா பயங்கர டென்ஷனாக என்ன வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்க, எப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே எல்லாருமே வினோத் சபரி எல்லாருமே இப்படிலாம் பேசக்கூடாது, சாரி கேளு அப்படின்னு சொன்னோடனே அவருமே சாரி கேட்டுட்டார். அதுக்கப்புறம் பார்வதியுமே ஆமாம் நான் பேட் டச் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நான் யூஸ் பண்ணா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் வந்து பேட் டச் அப்படிங்கிற வந்து மேபி சொல்லியிருக்கலாம். ஆரம்பத்தில் நாங்கள் ரெண்டு பேருமே நல்லாவே பழகலை, திவார் கூட தான் நான் நல்லாவே பேசிட்டு இருந்தேன், அவர் ஒரு ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணிட்டு இருந்தேன், அண்ணனா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தேன், எந்த ஒரு விஷயம்னாலுமே திவார் கிட்ட தான் பேசி ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்து ஒரு ராங் பர்சனாக கூட இருந்திருக்கலாம், அதனால தான் இவர் வந்து இந்த பிரச்சனைக்கு அவர் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார். நானும் கமருதனும் ஜெயிலுக்கு போனோம். ஜெயிலுக்கு போகும்போது கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பித்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா கமருதன் வந்து பெண் குழந்தையா ஆண் குழந்தையா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தார். அப்போ வந்து எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, என்ன இவர் இப்படிலாம் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே ஜெயிலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் கமருதீன் வந்து எங்ககிட்ட வந்து சொன்னார், நம்ம ரெண்டு பேரும் இண்டிவிஜுவலாகவே கேம் விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு நானுமே சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் திவாகர் கிட்ட வந்து நான் சொன்னேன், நாங்கள் ரெண்டு பேரும் ஜெயிலில் இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, பேட் டச் மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதைத்தான் பார்த்தீங்கன்னா திவாகருக்கும் கமருதீனுக்கும் ஒரு சண்டையில் வந்து திவாகர் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறார், நீ ஒரு பொம்பளை மேட்டரில் மாட்டிருக்க, நீ என்னை பற்றி பேசுறியா அப்படின்னு சொல்லி திவாகர் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் கமருதீன் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருக்கிறார், என்ன பேசின திவாகர் கிட்ட, நீ என்ன சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் வந்து நான் இதை பற்றி நான் சொன்னேன், எனக்கு அந்த டைமில் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, அதை தான் திவாகர் கிட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அப்போவே நான் தெளிவுபடுத்திட்டேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து கமருதீன் இதை கொண்டு வந்திருக்கிறாரு. இதை நான் எப்போவோ கமருதீன் கிட்ட நான் க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே நல்லா பழகிட்டு இருந்தோம், நல்லா பேசணும், அப்புறம் ஏன் இதை வந்து திரும்பவும் கொண்டு வரணும், நான் ஏற்கனவே க்ளோஸர் கொடுத்தேன்ல, திரும்பவும் கொண்டு வந்து என்னை ரொம்ப ஹேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருந்தாங்க. அதுக்கு கமருதீன் என்ன சொன்னார், இல்லை எனக்கு க்ளோஸரே கிடைக்கல, இவங்க வந்து வேற மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு க்ளோஸர் இது வரைக்கும் சொன்னதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன பண்ணி ஆரோரா அங்கேருந்து வந்துட்டாங்க. ஆரோராமே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் க்ளோஸர் கொடுக்கவே இல்லை. அதுக்கு பார்வதி, உனக்கு என்ன தெரியும், நாங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பேசினது, நாங்கள் ஏற்கனவே க்ளோஸர் கொடுத்தேன், திரும்ப ஏன் அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அன்னைக்கே சோஃபாவில் உட்காந்துருக்கும் போதே நான் க்ளோஸர் கொடுத்தேன், அதுக்கப்புறம் ஏன் கமருதீன் இது திரும்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோடனே சபரி வந்து உனக்கு க்ளோஸர் கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் விக்ரமே அதை தெளிவுபடுத்தவும் செஞ்சார். ஏன்னா பார்வதி வந்து அந்த டைமில் அவங்களுக்கு அப்படி தோணி இருக்கு, அதுக்கப்புறம் அதை அப்படி சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்க க்ளோஸரும் கொடுத்தாங்க. இதில் ஆரோரமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஆரோரா வந்து கமருதீனுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா வந்து இந்த மாதிரி பேட் டச் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, அதனால நீ வந்து வெளியில் போனதுக்கப்புறம் அரெஸ்ட் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது, வெளியில் போய் இதை பற்றி பேசினாங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் கேஸ் ஆயிரும், அதனால நீ கண்டிப்பாக வந்து க்ளோஸர் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி அவங்க அட்வைஸும் கொடுத்துருக்காங்களே. இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் இதை பற்றி எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ் வரப்போகிறாங்க அப்படின்னு நினச்சி தான் எனக்கு பயமாக ஆயிடுச்சு, அதனால தான் இந்த பேட் டச் அப்படிங்கிற வார்த்தையை வந்து திரும்ப நான் வந்து கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்லிட்டு இருந்தார். இதில் அவங்க க்ளோஸர் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்களா, ஒரு பக்கம் வந்து சாரி கேட்டுட்டு தாங்க, இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு அந்த டைமில் அப்படி தான் தோணுச்சு, அதனால தான் சொன்னேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க, அதனால தான் எனக்கு ஒரு முடிவு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்குறேன். கடைசியாக பார்வதி வந்து எனக்கு அந்த டைமில் எனக்கு அப்படி தோணுச்சு, அதனால தான் அப்படி சொன்னேன், இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா கண்டஸ்டன்ட்டுமே பார்த்தீங்கன்னா இதோட இதை க்ளோஸர் பண்ணிடும், இதுக்கு மேலே இதை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சுக்கவும் செஞ்சாங்க.